சாத்தனூர் அணையில் உபரிநீர் திறப்பு அதிகரிப்பால் திருவண்ணாமலையில் ஊருக்குள் தண்ணீர் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான தகவல்களை செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்கலாம். ஐயப்பன், தற்போது வரை திருவண்ணாமலையில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது? தற்போது மழை தொடர்ந்து பெய்து வருகிறதா? இது பற்றிய விவரங்களை பகிர்ந்துக்கங்க. நிச்சயமாக சென்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று காலை முதலே தொடர்ச்சியான பலத்த மழை தற்பொழுது பெய்து வருகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் நீர் ஆதாரமாக விளங்கக்கூடியது சாத்தனூர் அணை. இந்த சாத்தனூர் அணை தற்பொழுது 118 அடி அதனுடைய உயரத்தை எட்டியது. அதனைத் தொடர்ந்து உபரி நீரானது தற்பொழுது வெளியேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி பாம்பாறு அணையானது நிரம்பியதின் அடிப்படையில் அங்கே திறக்கப்பட்ட நீரானது தற்பொழுது தென்பெண்ணை ஆற்றின் வழியாக சாத்தனூர் அணையை அடைந்தது. அந்த சாத்தனூர் அணைக்கு 18,500 கன அடி தண்ணீர் நீர்வரத்து வினாடிக்கு வந்து கொண்டிருக்கும் சூழலில் சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றின் வழியாக 19,500 மில்லியன் கன அடி தண்ணீர் தற்பொழுது திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் சுற்று வட்டார கிராமங்கள் அனைத்திற்கும் தற்பொழுது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, திருவண்ணாமலையில் காலை முதல், அதாவது நேற்று காலை முதல் பெய்த மழை நேற்று இரவுக்கு மேல் இங்கு தொடர்ச்சியாக வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை நகரமே தற்பொழுது வெள்ளக்காடாக மாறி வருகிறது. குறிப்பாக தீபமலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அனைத்துமே தற்பொழுது சாலையில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் திருவண்ணாமலை நகர பகுதி முழுக்க தற்பொழுது நீரால் சூழ்ந்து காணப்படுகிறது. துர்க்கையம்மன் கோவில் தெரு, சின்னக்கடை வீதி, காந்தி நகர், நல்லவன்பாளையம், ராதாபாய் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வெள்ள நீரானது தற்பொழுது கடல் போல அங்கு காட்சியளிக்கிறது. தொடர்ந்து இதே சூழ்நிலையில் திருவண்ணாமலை வேங்கிக்கால் பகுதியில் உள்ள வேங்கிக்கால் ஏரி முழுவதுமாக நிரம்பி உபரி நீரானது வெள்ளக்காடாக அந்த வேங்கிக்கால் முழுக்க செல்லும் சூழல் நிலவி வருகிறது. இந்த சூழலில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரினுடைய வீடு வேங்கிக்கால் பகுதியில் அமைந்துள்ளது. அந்த ஆட்சியர் வீட்டிற்கு சுற்றுச்சுவரில் தற்பொழுது அந்த வேங்கிக்கால் உபரி நீரானது அங்கு மோதி சுற்றுச்சுவர் தற்பொழுது இடிந்து ஆட்சியர் வீடு முழுக்க, வீட்டின் பக்கவாட்டு முழுக்க தற்பொழுது வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. இது மட்டுமன்றி திருவண்ணாமலை நகரம் முழுக்க தற்பொழுது அனைத்து இடங்களிலும் மத்திய பேருந்து நிலையம் தற்பொழுது வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. அனைத்து இடங்களும் இங்கு திருவண்ணாமலையை பார்த்தோம் என்றால் வெள்ள நீரிலே காட்சியளிக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயப்பன். எப்பல ஒரு தண்ணி உள்ளார உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.